பெண்கள் படிக்க போணும் இல்ல, முன்னேறி வர்ற சமூகத்துல நம்மலாம் படிக்க போணுமா இல்லையா? ஆமா படிக்க பெண்கள் படிக்க போனாவே அவங்க லவ் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு பார்வைய தான உங்க படத்தின் காட்சிகள்ல நான் பார்த்தேன். அது எந்த படத்துல பாத்தீங்க சார் சார்? துரோபதியில பார்த்தேன் சார். படிக்க போனா அவ வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிருவா அப்படின்ற ஒரு எந்த காட்சிப்படுத்துனீங்க பொண்ணு நீங்க. சார் லவ் பண்ணா முதல்ல அந்த படத்துல? நீங்க சொல்ற மாரி அந்த பொண்ணு எங்க சார் லவ் பண்ணா? சார் இந்த உங்க கதையே அப்படிதான் இருக்கு. உங்க கதைக்களமே கதையே அப்படிதான் புரிஞ்சதே இருக்குது. தப்புன்றேன். இல்ல நான் புரிஞ்சுக்கிறது இல்ல. மக்கள் கதைய அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த மக்கள் உங்கள அப்படி அப்படிதான் புரிஞ்சுக்கல. பார்க்குறாங்க. அததான் நான் கேள்வியா சார் வைக்கிறேன். மக்கள் அப்படிலாம் பார்க்கல சார். மீடியா அப்படி பாக்குது. எந்த மக்கள் அப்படி பார்க்குறாங்க? மக்கள் அப்படி பார்த்தாங்கன்னா புறக்கணிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. யார் வந்து ம ஒரு ஜாதிய மட்டும் தூக்கி பிடிக்கிறோம். இல்ல மத்த ஜாதிக்காரங்கலாம் எங்க நான் வட ஆதரவு பண்றாங்க? மாவட்டத்தை சார்ந்தவன். நான் ஊத்தங்கரையை சார்ந்தவன். கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்க ஊர் பக்கம் மோகன்ஜி படத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகம் பார்க்கிறதே இல்ல. அது தெரியுமா? அது மீடியா கட்டமைச்சதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உண்மதான் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இன்னுமே அந்த சமூகத்துல பாதி பேர் என் மேல கோவத்துல இருக்காங்க. பாதி பேர் என்ன ஏத்துக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். முழுசா ஒரு சமூகம் என்ன ஏத்துக்கல. ஒரே ஒரு சமுதாயம் மட்டும். அது மீடியா கட்டமைச்சது, கட்டமைச்சது, இல்ல கட்டமைச்சது. மீடியா கட்டமைக்கல. ருத்ர உங்களுடைய தாண்டவம் படைப்பு அந்த மாரி ருத்ர இருந்திருக்கு. தாண்டவம் படைப்பு அந்த சமுதாயத்த அவங்க போய் மாட்டின்னு இருக்கிறத வந்து ம். அதிகமா மதம் மாற்றப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாயம் தான். ம். இல்ல உங்கள வந்து இந்த மாரி மதம் மாத்தி உங்கள வந்து இந்து மதத்துல இருந்து வெளிய கொண்டு போறாங்க. நீங்க வெளிய போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மதம் போயிடும்னு சொன்னது தான் ருத்ர தாண்டவம். ம். அப்ப 2வது படம் நான் 3வது படம் ருத்ர தாண்டவம் நான் அவங்களுக்காக தானே எடுத்தேன். அத ஏன் சொல்ல மாட்றீங்க யாருமே? இல்ல அவங்க ஏத்துக்கவே இல்லையா அத கூட? அத அக்செப்ட் எப்படி பண்ணிக்கவே ஏத்துக்க இல்லையே. வைப்பாங்க? அம்பேத்கர் சார பத்தி அந்த அம்பேத்கர் ஐயாவ பத்தி அந்த படத்துல 10 நிமிஷம் பெருமையா டயலாக் இருக்கும். எப்படி ஏத்துப்பீங்க? ஏத்துக்குனா தான் மோகன்ஜி பெரிய படமே பார்க்க போலயே. படமே பார்க்கல. படமே பார்க்காம 14 கோடி வட மாவட்டத்துல உங்க படத்தை கொண்டாடக்கூடியவங்கன்னா உங்க சமூகத்தை சார்ந்தவங்க. நான் ஓப்பனா சொல்றேன். உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்க படத்தை பார்க்கறாங்க. அப்ப நீங்களுமே என்னன்னா பிளான்டா அப்ப ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கிறார் மோகன்ஜி. மாதேஷ் சார் வட மாவட்டம் முழுக்க என் சமுதாயம் மட்டும் தான் இருக்குன்னு இங்க வந்து சொல்றாரு. கரெக்ட்டா? நான் அப்படி சொல்லல. தியேட்டருக்குள்ள டிக்கெட் வரப்போ 1 இயருக்கு மட்டும் தான் டிக்கெட்னு எழுதி போட்டு அனுப்புறாங்க உள்ள. இப்ப நான் வேணா கால் பண்றேன். இல்ல வடமா- மெஜாரிட்டியா அங்க உங்க படத்தை அப்படி சொல்லுங்க. பார்க்கிறவங்கன்ற அப்படி சொல்லுங்க. ஆ. அப்படி சொல்லுங்க ஒத்துக்கிறேன். ம். என் படம் மட்டும் தான் மெஜாரிட்டி என் ஜாதிகாரன் பார்க்கறேன். வேற எந்த டைரக்டரும் அந்த ஜாதிகாரன் படம் நீங்களுமே அந்த ரூட்ட புடிச்சிட்டீங்க. நான் புடிக்கல சார். நீங்க கூட்டு போய் அந்த ரூட்ல அந்த விட்டீங்க என்ன? விட்டுட்டீங்க. அதையே நான் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க. அப்படியா? அத எங்க பண்ண சரி இப்போ இந்த படம் திரௌபதி 2 நீங்க திரௌபதி பார்த்த நெருப்புல ட்ரெய்லர் இருந்து பிறந்தவங்கன்னு எடுத்ததுமே நீங்க சொல்றது அங்க இருந்து தான தொடங்குறீங்க. மகாபாரதம் அப்போ வன்னியர்களுக்கான இதிகாசம்னு ஒத்துக்கிறீங்க. இல்ல நீங்க மகாபாரதம் வன்னியர்களுக்கான இதிகாசம்னு மாதேஷ் சார் ஒத்துக்கிறாரா? நான் எதையும் அப்படி நிறுவ பார்க்கல. மகாபாரதத்துல- நீங்க அப்படி நிறுவ பார்க்கறீங்களோன்ற சந்தேகம் இருக்கு. மகாபாரதத்தை எழுதினவங்க ஒரு வன்னியரா? இல்ல நான் மீண்டும் மீண்டும் சந்தேகன்ற வார்த்தையை சார், பயன்படுத்துறதுக்கு காரணம் இருக்கு. நான் வந்து சார் எந்த கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் அதோட புரிதலோட கேளுங்க மாதேஷ் சார். எனக்கு புரிதல் இருக்கு. நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதின்னு சொன்னவங்க வன்னியரா? மகாபாரதத்தை எழுதினது வன்னியரா? மகாபாரதம் வன்னியர்களுக்கான இதிகாசமா? நானா எழுதின நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதின்னு?